உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் இதுவரை 96 தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாகவும் இதனால் 6 கோடி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், நீட் தேர்வு வினாத்தாள் கசியும் விவகாரத்தில் ஒவ்வொரு முறையும் வழக்கு விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படுவதாகவும் ஒவ்வொரு முறையும் சிபிஐ இந்த விவகாரத்தில் 10 முதல் 15 பேரை கைது செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 3 அல்லது 4 மாதங்களில் ஜாமீனில் விடுவிக்கப்படுவதாகவும் மீண்டும் அவர்கள் அடுத்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிய விடுவது தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் கூறியுள்ளார். இதை திரும்ப திரும்ப கேட்பவர்களுக்கே சலிப்பு ஏற்படவில்லையா என வினவியுள்ள அவர், நீட் விவகாரம் தொடர்பான விசாரணையும் கைதும் தொடர்கதையாகவே மாறிவிட்டதாகவும் இனிமேலும் சிபிஐ விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் 96 தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 6 கோடி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆளும் ராஜஸ்தான், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநிலங்களில்தான் கேள்வித்தாள் கசிவு அதிகமாக நடைபெறுகிறது என்றும் வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்களை சிறைக்கு அனுப்ப ஜென்சி தலைமுறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் இதுவரை 96 தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாகவும் இதனால் 6 கோடி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், நீட் தேர்வு வினாத்தாள் கசியும் விவகாரத்தில் ஒவ்வொரு முறையும் வழக்கு விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படுவதாகவும் ஒவ்வொரு முறையும் சிபிஐ இந்த விவகாரத்தில் 10 முதல் 15 பேரை கைது செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 3 அல்லது 4 மாதங்களில் ஜாமீனில் விடுவிக்கப்படுவதாகவும் மீண்டும் அவர்கள் அடுத்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிய விடுவது தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் கூறியுள்ளார். இதை திரும்ப திரும்ப கேட்பவர்களுக்கே சலிப்பு ஏற்படவில்லையா என வினவியுள்ள அவர், நீட் விவகாரம் தொடர்பான விசாரணையும் கைதும் தொடர்கதையாகவே மாறிவிட்டதாகவும் இனிமேலும் சிபிஐ விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் 96 தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 6 கோடி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆளும் ராஜஸ்தான், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநிலங்களில்தான் கேள்வித்தாள் கசிவு அதிகமாக நடைபெறுகிறது என்றும் வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்களை சிறைக்கு அனுப்ப ஜென்சி தலைமுறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.